back to our channel Kitchen Cafe. இன்னைக்கு ரெசிபி வாழைத்தண்டு சூப்பு எப்படி செய்யலாம்ன்றது வாங்க பார்க்கலாம். ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எஸ், நன்மை தரும் வாழைத்தண்டு சூப்பு எப்படி செய்யலான்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் இப்போ நீங்கள் அழகாக பார்த்துட்டு இருக்கீங்க. எஸ், இந்த வாழைத்தண்டு நல்லா க்ளீன் பண்ணி இப்போ ஒரு எம்டி குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா அழகாக அதுக்கு தேவையான வெங்காயம், அதாவது 1.5 சைஸ் ஒரு வெங்காயத்தை நம்ம அதில் போட்டுக்கிறோம் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த வெங்காயத்தை போட்டதுக்கப்புறம் அடுத்தது நம்ம தக்காளி, இதுவும் வந்து ஒரு 1.5 சிறிதளவு லெமன் சைஸில் இருக்க 1.5 சைஸ் தக்காளி. ஸோ இது ரெண்டுத்தையும் இப்போ இதில் போட்டுட்டோம். ஸோ அடுத்தது நம்ம என்ன போட போகிறோம்னா, ஏற்கனவே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க இந்த வாழைத்தண்டை அழகாக க்ளீன் பண்ணி அதில் இருக்க நார்லாம் எடுத்து ரொம்ப சுத்தப்படுத்தி அழகாக அதை ஸ்கொயர் கட்டில் வந்து நம்ம கட் பண்ணி ஸோ அதையும் நம்ம அந்த குக்கரில் போட்டுக்கிறோம். ஸோ அடுத்து இந்த குக்கரில் வந்து போட்டதுக்கப்புறம் ஸோ கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் தேவைன்றதுக்காக ஒரு 10 பீன்ஸு, அதை 10 பீன்ஸு வந்து கொஞ்சம் நல்லா அழகாக பொடியாக கட் பண்ணி ஸோ அதையும் நம்ம வந்து இதில் சேர்த்துக்கிறோம். ஸோ பீன்ஸ் போட்டால் கண்டிப்பாக கேரட் போடுவோமா இல்லையா? ஸோ ஒரு 2 கேரட், ஸோ அதுவும் நல்லா அழகாக ஸ்கொயராக கட் பண்ணி அதையும் வந்து நம்ம இதில் போட்டுக்கிறோம். ஸோ அடுத்தது நம்ம என்ன போட போகிறோம் பார்த்திங்கன்னா, ஒரு 2 பச்சை மிளகாவை, ஸோ அந்த பச்சை மிளகாயும் நல்லா அழகாக கீறி அதையும் அதில் போட்டுக்கிறோம். ஸோ பச்சை மிளகா போட்டதுக்கப்புறம் அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஸோ அதுக்கு ஒரு உரைப்பு தன்மைக்காக கண்டிப்பாக இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு 1.5 ஸ்பூன் வந்து போட போகிறோம். ஸோ போட்டதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சம் கரம் மசாலா, ஸோ ஒரு 1/2 ஸ்பூன், ரொம்ப அதிகமாக தேவையில்ல, லைட்டாக ஒரு 1/2 ஸ்பூன் இருந்தால் போதும். அடுத்தது வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள், ஸோ அதுவும் வந்து கரெக்டாக ஒரு 1.25 ஸ்பூனு. ஸோ அதையும் வந்து அழகாக அதில் போட்டுருவோம். ஸோ கடைசியாக நம்ம தேவைக்கேற்ப உப்பு, ஸோ உப்பு வந்து அளவு பார்த்து கரெக்டாக போடுங்க. ஸோ கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் நமக்கு வந்து இந்த சூப்புக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். மறுபடியும் கொஞ்சம் உப்பு போடுவோம் கடைசியாக இறக்கும்போது. ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம அளவுக்கு ஏற்ப உப்பு போட்டு முடிச்சதுக்கப்புறம் அடுத்தது நம்ம என்ன போட போகிறோம்னு பார்த்திங்கன்னா, ஸோ நெக்ஸ்ட்டு பெப்பர். எஸ், இந்த பெப்பர்ன்றது ரொம்ப முக்கியங்க. ஸோ சூப்புனாவே பெப்பர் தான். ஸோ நான்வெஜ்ஜுக்கு அதிகமாக பெப்பர் திணிப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து ஓரளவுக்காவது நம்ம பெப்பர் போடலான்னா நல்லா இருக்காது. ஸோ கரெக்டாக ஒரு ஸ்பூன் பெப்பர். ஸோ அந்த பெப்பர் தான் வந்து உரைப்புத்தன்மைக்கு ரொம்ப நல்லது. ஸோ நன்மை தரும் வாழைத்தண்டு சூப்புக்கு கடைசியாக பெப்பர் போட்டோம். ஸோ பெப்பர் போட்டுட்டு இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா இறுதியாக வந்து ஸோ இதுக்காக நம்ம ஏற்கனவே கொஞ்சம் எடுத்து வச்சுட்ருக்க இந்த மிளகாத்தூள், ரெட் சில்லின்னுவாங்க, அதை லைட்டாக கொஞ்சம் ஃப்ளேவருக்காக. ஸோ கடைசியாக பார்த்திங்கன்னா தண்ணி. ஸோ இந்த தண்ணியை விட்டு அளவுக்கு, அதாவது தேவைக்கேற்ப தண்ணியை விட்டு அழகாக அதை ஃபுல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா ஸ்மாஷ் பண்ணி அழகாக ஊற வச்சுக்கிறோம். ஸோ அந்த ஊற வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் நல்லா இது பண்ணிவிட்டு ஸோ அதை எடுத்து நம்ம வந்து இப்போ குக்கரில் போட்டு அழகாக வந்து 1லேருந்து ஒரு 3 விசில். ஸோ வாழைத்தண்டு, அந்த வெஜிடபிள்ஸ், அதாவது கேரட் அண்ட் தென் வந்து இந்த பீன்ஸ், ஸோ இது எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா குக் பண்ணி வரதுக்காக இப்போ நம்ம வந்து விசில் வச்சு அதாவது குக்கரில் வைக்க போகிறோம். 1லேருந்து 3 விசில் கரெக்டாக. ஸோ இந்த 3 விசில் வரதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அந்த பவுலில் வந்து கொஞ்சம் தண்ணி நல்லா விட்டுக்கிட்டு ஸோ கார்ன்ஃப்ளவர், அதாவது இந்த கார்ன்ஃப்ளவர் சோலை மாவுன்னுவாங்க. ஸோ இந்த கார்ன்ஃப்ளவர் இல்லாத சூப்பு எங்கேயுமே கிடையாது. நீங்கள் எங்கே போனீங்கனாலும் அந்த சூப்பு வந்து ஓரளவுக்கு திக்னஸ் வர்றதுக்காக நான் வந்து கொஞ்சம் மெஷர்மெண்ட்டுக்காக இந்த கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கிறேன். ரொம்ப அதிகமாக நீங்கள் வந்து கார்ன்ஃப்ளவர் போட திக்னஸ் ஹெவியாக வரும். ஸோ கடைகளெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கார்ன்ஃப்ளவர் இல்லாமல் சூப்பே கிடையாது. அது நான்வெஜ் சூப்பாக இருக்கட்டும், வெஜிடபிள் சூப்பாக இருக்கட்டும். ஸோ அந்த குழகுழப்பு தன்மைக்காக இந்த கார்ன்ஃப்ளவர் போடுவாங்க. நான் லைட்டாக தான் போட்டிருக்கேன். ரொம்ப அதிகமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வயிற்று வலி வரும். ஸோ அந்த வயிற்று வலி வராமல் இருக்கிறதுக்கு ஓரளவுக்கு லைட்டாக அந்த கார்ன்ஃப்ளவர் போட்டு இதில் நல்லா தண்ணி நிறைய ஊற்றி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுங்க. கடைசியாக அதை நம்ம ஊற்ற போகிறோம். ஸோ கடைசியாக ஊற்றுறதுனால அந்த கெட்டிப்பு தன்மை, அதாவது ஒரு கொஞ்சம் கெட்டியாக அந்த குழக்குன்னு வரத்துலையே அந்த தன்மைக்காக இந்த சூப்பில் வந்து பண்ண போகிறோம். எஸ், இப்போ வந்து ஏற்கனவே நம்ம வந்து அந்த விசில் வச்சுட்ருந்தோம் இல்லையா? ஸோ அது கிட்டத்தட்ட ஒரு 3 விசில் வந்துச்சு. ஸோ அந்த 3 விசில் வந்ததுக்கப்புறம் அதை எடுத்து வச்சுக்க போகிறோம். ஸோ எடுத்து வச்சு அடுத்தது ப்ராசஸ் வந்து நம்ம வந்து ஒரு சின்னதாக ஒரு தாளிப்பு போட போகிறோம். ஸோ அந்த தாளிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஓப்பன் பேனில் வந்து அழகாக ஒரு கடையில் வந்து நம்ம லைட்டாக எண்ணெய் விட்டு போகிறோம். எண்ணெய் விட்டதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சீரகம், அதாவது 1/4 ஸ்பூன் அளவுக்கு அந்த சீரகத்தை நம்ம போட்டதுக்கப்புறம் அடுத்தது வந்து மெயின் கருவேப்பிலை. ஸோ கருவேப்பிலை வந்து கண்டிப்பாக தாளிப்புக்கு தேவை. ஸோ அடுத்தது வந்து நம்ம இப்போ வந்து மெயினாக அந்த கருவேப்பிலையை வந்து கொஞ்சம் நல்லா கையில் லைட்டாக கிழிச்சி கொஞ்சம் போடலாம். ஏன்னா முழு இருந்தால் வந்து நிறைய பேருக்கு வந்து அது வந்து இதுவாக இருக்காது. ஸோ இந்த லைட்டாக அந்த கருவேப்பிலையை லைட்டாக கிள்ளி அதில் போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ஏற்கனவே நான் கொஞ்சம் ஆனியன் எடுத்து வச்சுருந்தேன். 1.5 ஆனியனில் கொஞ்சம் ஆனியன் அதில் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். லைட்டாக அந்த தாளிப்புக்காக, லைட்டாக அந்த ஸ்மெல்லுக்காக கொஞ்சம் லைட்டாக போட்டு ஸோ அப்படி இப்படி லைட்டாக கொஞ்சம் கலரி விட்டுக்கலாம். ஸோ இப்படி கலரி விட்டு அந்த ப்ராசஸ் நேரத்தில் நல்லா கலரி வருமா? ஸோ கலரி விடுற நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் அதை வதங்கட்டும். ஸோ வதங்குற டைமில் இந்த வாழைத்தண்டோட நன்மைகள், அதாவது வாழைத்தண்டை சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கும் நன்மைகள், அதாவது வாழைத்தண்டில் வந்து விட்டமின் ஏ மற்றும் சி ரொம்பவே இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, தோல் நோய், அதாவது தோல் நோய் இருக்கவங்களுக்கு இது ஒரு மருந்தாகவும் நமக்கு இருக்குது. இரும்பல், காது நோய், கர்ப்பப்பை நோய்கள், மஞ்சக்காமாலை,
இது போல் இருக்கிற நோய்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து இந்த வாழைத்தண்டு சூப்பு வந்து ரொம்ப நல்லது. ஸோ நீங்கள் சூப்பாக மட்டும் இல்லைங்க, இதை வந்து நீங்கள் ஜூஸாகவும் போட்டு குடிக்கலாம். ஸோ வாழைத்தண்டு சூப்பில் இருக்கிற நன்மைகள் இது மட்டும் இல்லைங்க. எஸ், நம்ம ஏற்கனவே இந்த குக்கரில் வச்சுட்டு இருந்தேன். இது இப்போ எடுத்துகிட்டு இப்போ அழகாக இது வந்து நம்ம ஏற்கனவே தாளிப்பு போட்டிருக்கலையா, அது கூட இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து இதை நல்லா கலரி விட்டு எவ்வளோ அழகாக குக் ஆகி நல்லா பாயிலாக இருக்குது பாருங்கள். அண்ட் இப்போது இது எடுத்து அழகாக நம்ம ஏற்கனவே தாளிப்பு போட்டிருக்கலையா, அதில் இப்போ மிக்ஸ் பண்ணி ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்மாஷ் பண்ணிக்க போகிறோம். ஸோ கொஞ்சம் நேரம் மறுபடியும் நல்லா இது பண்ண போகிறோம். நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுட்ருக்க, அதாவது இந்த பவுலில் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவை கலக்கி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் நேரம் ஒரு 2-3 நிமிஷம் விட்டு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கேன் அந்த கார்ன்ஃப்ளவர் கலக்கி வச்சுருக்க அந்த தண்ணியை வந்து இதில் லைட்டாக மிக்ஸ் பண்ணோன்னா, ஸோ இதோட கொழகொழுப்பு தன்மை ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாழைத்தண்டு மூலயமா இதில் நிறைய நன்மைகள் இருக்குது. ஸோ இந்த நன்மைகள் வந்து நமக்கு மட்டும் இல்லை, ஸோ எல்லோரும் பயனடைகிறதுக்காக இந்த வீடியோவை நாங்கள் உங்களுக்கு வந்து காணொலியாக நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். ஸோ இதில் நிறைந்துள்ள நார்ச்சத்து ரொம்ப முக்கியங்க. ஸோ நார்ச்சத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த நார்ச்சத்து மட்டும் இல்லை, ஸோ குறைந்த அளவு கலோரிகள், அதாவது கலோரிகளும் இதில் வந்து மெயினாக கலந்துருக்கு. ஸோ கலோரிகள் மட்டும் இல்லை, வாழைத்தண்டு உங்களை நீண்ட நேரத்துக்கு, அதாவது நிறைய பசி எடுக்காமல் இருக்கிறதுக்கு இது வந்து ஒரு நல்ல உணவாக இருக்கும். ஸோ இந்த வாழைத்தண்டு சூப்பு. ஸோ இந்த வாழைத்தண்டு சூப்பை நீங்கள் வந்து வாரத்தில் 2 நாள் வந்து தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா உங்கள் கல்லீரல், அதாவது கிட்னியில் இருக்க கல், ஸோ அந்த கல்லை வந்து அழகாக வந்து அந்த கல்லை வந்து கரைச்சி எடுத்துரும். ஸோ வாழைத்தண்டு வந்து அவ்வளோ நன்மை வாய்ந்தது. ஸோ மக்களாகிய நீங்கள் இதை வந்து வாரத்தில் 2 நாள் கண்டிப்பாக சாப்பிட்டுட்டே வாங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து அந்த கொதிப்புத்தன்மைக்காக லைட்டாக இப்போ கடைசியாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த உப்பு வந்து கடைசியாக போட்டுக்கிறோம். ஸோ கொஞ்ச நேரம் அதை அப்படியே கலக்கி விட்டுட்டு இருந்தோன்னா அது அப்படியே அந்த லைட்டாக பபுள்ஸ் வந்து கொஞ்சம் அந்த கொழுப்புத்தன்மை வரும்போது கரெக்டாக வந்து நம்ம வாழைத்தண்டு சூப் ரெடி ஆகிடும். ஸோ அது மட்டும் இல்லைங்க, நார்ச்சத்து ஏற்கனவே இருக்குதுன்னு சொல்லிட்டோம். ஸோ நார்ச்சத்து மட்டும் இல்லை, மெயின் பார்த்திங்கன்னா வாழைத்தண்டில் வந்து இரும்பு சத்தும் நிறைய இருக்குது. அண்ட் தென் வந்து விட்டமின் B6, அதாவது இரும்பு சத்து, விட்டமின் B6 வந்து இதில் ரொம்ப முக்கியமானது. அண்ட் ஹீமோகுளோபின் அளவு அதிகரிக்க இது ரொம்ப உதவுகிறது. இதில் வந்து இதயம் மற்றும் உடலில் தசைகளை வலுவடைய செய்கிறதுங்க. ஸோ சிறுநீர்க்கல், அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிட்னியில் கல் இருந்ததுன்னா இந்த வாழைத்தண்டு வாரத்துக்கு நீங்கள் வந்து பேஷண்ட்டாக இருந்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு 3-4 வாட்டி கொடுப்பாங்க, டெய்லி கொடுக்க சொல்லுவாங்க டாக்டர். பட் அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வாரத்துக்கு 2 வாட்டி எடுத்தாவே ஸோ நம்ம உடலில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் இந்த வாழைத்தண்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இன்சுலின் அளவையும் வந்து ரொம்ப அழகாக சீராக்கும். ஸோ நம்மளோட ஸ்கின், அதாவது ஸ்கின்னையும் ரொம்ப அற்புதமாக வச்சுருக்கோம் இந்த வாழைத்தண்டு. ஸோ சர்க்கரை அளவு கட்டுப்படுத்தும், ரத்தத்தை, அதாவது பிளட் ப்ரெஷர் இருக்குல்லையா, அதையும் வந்து ரொம்ப அற்புதமாக வந்து இது கட்டுப்படுத்தும். ஸோ இன்றைக்கி நம்ம வாழைத்தண்டு ரெசிபி எப்படி செய்யலான்றதை பார்த்தீங்கன்னா, கடைசியாக நம்ம வந்து எந்த கொத்தமல்லியை போட்டு அழகாக ஃபைனல் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த வாழைத்தண்டு சூப் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து இப்போ வந்து நம்ம வந்து பரிமாறி அதை வந்து சாப்பிட போகிறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச், கீப் சப்போர்ட்டிங். தொடர்ந்து பாருங்கள், உங்களுக்கு மேலும் மேலும் அடுத்தடுத்து எங்களோட காணொலியில் உங்களுக்கு வந்து குக்கிங் வீடியோ நாங்கள் வந்து டெடிகேட் பண்ணிகிட்டே இருப்போம். அண்ட் கீப் சப்போர்ட்டிங் நவ் அண்ட் எவர். ஸோ இதுதாங்க வாழைத்தண்டு சூப்பு. ஸோ வாழைத்தண்டு எப்படி செய்யலான்ற முறையை நாங்கள் உங்களுக்கு காமிச்சிட்டோம். அண்ட் தென் இதோட நன்மைகளும் உங்களுக்கு இது பண்ணிட்டோம். ஸோ கீப் சப்போர்ட்டிங். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இது கிச்சி கேஃபே, சமையல்னாவே கிச்சி கேஃபே தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச், கீப் சப்போர்ட்டிங். வாழைத்தண்டு சூப் ரெசிபி எப்படி செய்யலான்றது பார்த்தீங்களா? ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல் கிச்சி கேஃபே. அண்ட் தேங்க்யூ.